ஆ வெல்கம் டு சிகே ட்ராமா. நம்ம வந்து ரிச் சிஇஓ காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தோம். அதோட ட்ராப் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் பார்ட் பார்க்க போகலாமா? சரி, மறக்காமல் சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. சரி, இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ ட்ராமாவோட ஸ்டார்டிங்லே அப்படின்னா ஹீரோயினி வந்து ஹாஸ்டலில் வந்து அவள் ரூமில் வந்து உட்காந்துட்ருப்பா. அப்போ வந்து ஹீரோயினி வந்து ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. என்ன ஒரு அமௌண்ட் கூட அவர் சென்ட் பண்ணலை. மிஸ்டர் லூசி இருக்கார்ல, அவர் வந்து நம்ம காலேஜோட கரஸ்பாண்ட் ஆக போகிறாராம். ஆமாம், அதில் இன்னொரு சொல்ல என்னது மிஸ்டர் லூவா? நீ யாரை சொல்கிறேன்னா அந்த சிட்டிலே நல்ல ஃபேமஸான நல்ல ஹேண்ட்ஸமான சிஇஓ அவரை சொல்றியா அப்படிங்குவாளா. அதில் வந்து ஹீரோயின்ட்ட போய் காமிப்பா, இங்கே பாரு, இந்த மிஸ்டர் லூக்கு வந்து நிறைய ரூமர்லாம் இருக்குப்பா, அவருக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர்லாம் இருக்குது. உனக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? அதில் அவள் சொல்லுவா, இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாது, நிறைய டைம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான சிஇஓ, அவருக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி நிறைய செலிப்ரிட்டிலாம் தெரியும் போது எப்படி அவர் வந்து இதாக இருப்பார் நிறைய. ஸோ அதனால் அவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சொன்னோன்னே மித்தபடி ஊர் சுற்ற இது எல்லாத்துக்கும் டைம் இருக்கும், என்னோட வந்து அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது டைம் இருக்காது அப்படின்ட்டு ஹீரோவுக்கா மெசேஜ் அனுப்பிடுவா. சாரி சார், நீங்கள் பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும், பட் ஆனால் என்னோடய அமௌண்ட் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேர்டனாக இல்லாமல் இருக்கும், ப்ளீஸ் சென்ட் பண்ணுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கா மெசேஜ் அனுப்பிச்சிடுவா. அப்போ அவள் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் சென்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெக்வஸ்ட்டாக கேட்டிருப்பா. அப்படின்ட்டு ஓகே தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரியும் போட்டுருவாளாம். இப்போ அந்த மெசேஜ் வந்து ஹீரோக்கு போயிடும். ஹீரோ காமிப்பாங்க. அவன் என்னடானா அந்த மெசேஜ் எடுத்து பார்த்துருவான். பார்த்துட்டு ஒரு ஸ்மைலை போடுவான். போட்டு இவளுக்கு வந்து இவளோட இதில் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுல தான் ஒரே குறியாக இருக்கா, பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோவா ஓகே சரி நான் அமௌண்ட் தரேங்கிற மாதிரி டைப் பண்ண போயிட்டு, அப்புறம் அவளோட ஐடி கார்டு வந்து இவன்ட்ட தானே இருக்கும். ஐடி கார்டை வந்து எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருவான். எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ இருக்கும்ல அதை வந்து ஹீரோயினிக்கா சென்ட் பண்ணி விட்டுருவான். சென்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு எப்படி சென்ட் பண்ணிடுவானா, இப்போ ஹீரோனிக்கா இப்போ ஹீரோனியாக ஒரு டால் இருக்கும், அதை போட்டு குத்திக்கிட்டே இருப்பாள். இன்னும் காணும் மெசேஜ் எதுவும் அப்படின்ட்டு. அப்போ சடனாக ஹீரோவா மெசேஜ் அனுப்பிச்சிடுவான். அப்போ ஐடி கார்டு ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி விட்டு கீழே வந்து ஒரு வாய்ஸ் நோட்டும் அனுப்பிச்சிருப்பான். இங்கே பாரு, நான் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுறேன் சரியா, நான் இல்லைன்னு சொல்ல, நீ வந்து நான் காலேஜோட கேட்டுக்கிட்ட வா, அப்போ உன்னோட ஐடி கார்டும் சேர்த்து நீ வாங்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சொன்னோன்னே ஹீரோயினியா வரேன், பட் ஆனால் உங்கள் கார்லாம் வந்து நான் உட்காரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சொன்னோன்னே சரி அப்படின்ட்டு ஹீரோயினியும் கிளம்பி போவானாம். இப்போ ஹீரோவா ஒரு செவரு ஓரத்தில் நின்றுட்டு இருப்பா. ஹீரோயினியா ஏதோ முகமுடி கொள்ளக்காரி மாதிரி மாஸ்க்லாம் போட்டு கேப்லாம் போட்டு ஏதோ ஃபுல் கவர் பண்ணிக்கிட்டு இப்படி சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே பேதன்ட்டு போயிட்டு இருப்பா. அப்போ பார்த்தா ஹீரோ, இது என்னடா கோலம், ஏண்டா நான் என்ன திருடனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோயினியா அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாளா. ஹீரோவா இங்கே வா, நீ என்ன பண்ணுற, முதல்ல என்கிட்ட வான்ட்டு பிடிச்சி ஹீரோயினியா இழுத்து செவரில் நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டினோன்னே நில்லு நில்லு, முதல்ல இது என்ன கோலம், ஏன் இப்படி தான் வரணுமா நீ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக கேட்டுட்டு ஹீரோயினியோட அந்த மாஸ்கையும் ரிமூவ் பண்ணி விட்டு கேப்பையும் ரிமூவ் பண்ணி விட்டுருவான். ஏன்னா உனக்கு ஹாப்பி தானே இந்த பிளேஸில் வந்து மீட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து இல்லை எதுவும் ஹாப்பி இல்லையா, என்னை பார்த்ததில்ல, எதுவும் எக்ஸைட்மெண்ட்டே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோயினியாக கிட்ட போயிட்டே இருப்பான். கிட்ட போயிருக்கும்போது ஹீரோனியா தள்ளு தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோனியை பிடிச்சி ஹார்ஸாக கிஸ் பண்ணிடுவானா, விடவே மாட்டான். ஹார்ஸாக கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோனியா தள்ளுன்ட்டு பிடிச்சி அவனை ஒரே தள்ளி விட்டுட்டு ஓங்கி கன்னத்துலேயே பல்லாரும் ஒரு அறை விட்டுருவாளாம். விட்டோன்னே ஹீரோவா ஓகே சூப்பர் அப்படின்ட்டு ஹீரோனியாவை கையை பப்ப வச்சு அடிச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா அதையும் தொடச்சிட்டு நான் எதுவும் மீன் பண்ணல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. என்னோட இத்தனை வருஷத்தில் என்னோட முகத்தில் அடித்த ஃபஸ்ட்டு ஆள் நீ தான், புரியுதா யூ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பான். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்தான், என்னையே நீ வந்து அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் நைட்டு நீ தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூவ் பண்ண என்கிட்ட, புரியுதா, நீ தான் செடியூஸ் பண்ணுற மாதிரி இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் எதையும் மீன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். மீன் பண்ணலையா, நீயா தானே லாஸ்ட் நைட்டு வந்த, இப்போ ஏதோ ஏன் மேலே தப்பு இருக்க மாதிரி என்ன வந்து நீ கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் அப்படி என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்னோன்னே ஹீரோயினியா லாஸ்ட் நைட் வந்து ஓகே நானாக தான் வந்தேன், அதை வந்து நான் ஒத்துக்கிறேன் சார், அது வந்து என்னோட ஐடியா தான், நானாக வந்தது,
இன்றைக்கி வந்து என்னென்னா இதுக்கு வந்து ரீசன் வந்து நீங்கள் தான், ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஏதாவது ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்புறம் நான் வந்து ஏதோ காலேஜ் கேர்ள் வந்து ஒரு சிஇஓவை வந்து மில்லியனரோ சிஇஓ அவங்கள வந்து செடியூஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி என் பேர் வந்து கெட்டு போயிடும். நான் அதுக்கு விரும்பலை. நான் ஒரு நார்மல் பொண்ணு, நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே இருக்கேன். நான் என்னோடய ஸ்டடீஸை பார்த்துக்கணும், ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்கள் என்ன எதுவும் கம்பல் பண்ணாதீங்க சார் அப்படின்னு. அப்போ ஹீரோவா ஹானஸ்ட் பர்சனா? ஓ, மற்றவங்கள வந்து மனசை கெடுத்து ஃபில்ட்ரு பண்ண வைக்கிற இது வந்து ஹானஸ்ட்னு சொல்கிறியா? அஃபேர் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ வந்து நீ ஹானஸ்ட்டாக அது இதுன்னு சொல்றியான்ட்டு ஹீரோவா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டுட்டு ஓகே சார், நான் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. முதல்ல நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க, லாஸ்ட் நைட் நடந்த டீல் வந்து அதோட முடிஞ்சுச்சு. இப்போ வந்து என்னோடய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க, அவ்வளோதான். நான் அமௌண்ட்டை வாங்குறதுக்கு மட்டும்தான் வந்தேன், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் உன்கிட்ட பேசணும், லாஸ்ட் டைம் நான் சொல்லணும், என்னை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோவா சொல்ல வருவான். சொல்ல வரும்போது இல்லை முடியாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாள். ஹீரோவா மனசே ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, அப்படியே அழுகிற மாதிரி ஆயிடுவான். ஓகே புரியுது, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி ஓகே, இதோட நீ வந்து என்னை ஒரு செகண்ட் டைமாக நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்ட, இதுக்கு மேலே நெக்ஸ்ட் டைம் வந்து நானாக வரமாட்டேன். இந்த கார்டை வச்சுக்கோ, இந்த கார்டை வச்சுக்கிட்டு அதிலேருந்து நீ வந்து உன்னோட அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கோ, ப்ளஸ் உன்னோட ஃப்யூச்சருக்கும் இது வந்து யூஸ் ஆகும், நீ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவா. ஹீரோயினிமா தேங்க்யூ மிஸ்டர் லூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கார்டையும் வாங்கிடுவா. வாங்கிட்டு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இப்படி நின்றுட்டு ஒரு வணக்கத்தை போட்டு இப்படி கிளம்புவாளாம். ஹீரோவா ஒரு நிமிஷம் இல்லை, நான் இன்னும் முடிக்கலை அப்படின்ட்டு, இங்கே பாரு இந்தா உன்னோட ஐடி கார்டு, இதை வாங்க மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஹீரோயினி அதையும் வாங்கிட்டு அப்படியே நிற்பான். அந்த ஐடி கார்டையும் கொடுத்துட்டு அவன் போயிடுவான். ஹீரோயினியாக நின்று அப்படியே அழுவா. அப்படியே முழிச்சுக்க, உன்னோட க்ரஷ்ஷை வந்து அவ்வளோதான், நீ என்ன பண்ணிட்ட, ஹர்ட் பண்ணிட்ட, இனி அவ்வளோதான், உன்னை அவர் வந்து ஃப்யூச்சரில் மீட் பண்ணவும் மாட்டார், உன்னை வந்து பார்க்கவும் மாட்டார், நீயும் முடியாது, இப்படி பண்ணிட்டியேடி அப்படிங்கிற மாதிரி அவளுக்குள்ளே அவளே சொல்லுவாள். சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹீரோயினையும் பேசாமல் நிற்பா. அப்போ ஹீரோ வந்து காரில் போயிட்டுருப்பானா. அப்போ ஹீரோயினியா தேங்க்யூ சார், எனக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் வந்து கொடுத்ததுக்கு, ப்ளஸ் நீங்கள் வந்து உங்கள் உடம்பையும் பார்த்துக்கங்க, உங்கள் ஹெல்த்தையும் நல்லா கொஞ்சம் பார்த்துக்கங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி உடம்ப கேர் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணி மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பா. அதை ஹீரோவை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம், அவங்க நம்மளை வேண்டாம் அப்படி இப்படின்னு திட்டினோம், இப்போ வந்து உடனே நம்மளை வந்து கேர் பண்ணிக்கிற மாதிரி பேசுகிறாளேன்ட்டு ஓகேங்கிற மாதிரி மெசேஜை போடுவான். பிளாக் பண்ணியிருப்பாளாம். எவ்வளோ தைரியம், என்னையே பிளாக் பண்ணிட்டா, நான் என்ன அவ்வளோ இவளுக்கு வந்து ஏற்றவங்க கிடையாதா, பிளாக் பண்ணிட்டா எவ்வளோ தைரியம் இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து கார் டிரைவராக பார்த்து ஒரு ஸ்மைலை போடுவான். இதோட இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். ஓகே டாட்டா பாய்.